இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீரில் இரண்டாம் கட்ட தேர்தலையொட்டி 26 சட்டப்பேரவை தொகுதிகளில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த தேர்தலில் உமர் அப்துல்லா உட்பட பலர் முக்கிய வேட்பாளர்கள் களம் கண்டுள்ளனர். ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய சட்டப்பிரிவு 370 நீக்கப்பட்டு அம்மாநிலம் 2 யூனியன் பிரதேசங்களாக மாற்றப்பட்ட பின்னர் நடக்கும் வாக்குப்பதிவு என்பதால் இந்த சட்டப்பேரவை தேர்தல் மீது மிகுந்த எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. 90 தொகுதிகளை கொண்ட ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு 3 கட்டங்களாக தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் முதல் கட்டமாக 24 தொகுதிகளில் கடந்த 18ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலில் 61.38% வாக்குகள் பதிவாகின. இன்று நடைபெற்று வரும் இரண்டாவது கட்ட தேர்தலில் சுமார் 25 லட்சம் பேர் வாக்களிக்க உள்ளனர். 3502 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இன்றைய தேர்தலில் முன்னாள் முதலமைச்சரும் தேசிய மாநாட்டு கட்சி தலைவருமான உமர் அப்துல்லா, பாஜக மாநில தலைவர் ரவீந்தர் ரெய்னா, ஆப்னி கட்சி தலைவர் அல்டாஃப் புகாரி உள்ளிட்ட 239 பேர் களத்தில் உள்ளனர். இரண்டாம் கட்ட தேர்தலையொட்டி வாக்குச்சாவடியில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் தேசிய மாநாட்டு கட்சி காங்கிரசுடன் கூட்டணி அமைத்தும் மக்கள் ஜனநாயக கட்சி, பாஜக ஆகிய தனித்தனியாக போட்டியிடுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது.